இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து துக்க வீட்டுக்கு போனார். 12 வயது சிறுமி மரித்து போயிருக்கிற அந்த வீட்டிற்கு போய் அந்த வீட்டில் இருந்த துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். ஜீவனை கொடுத்தார். அந்த குடும்பம் சந்தோஷம் காணப்பட்டுச்சு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் உங்கள் பக்கத்தில் இருக்கலாம், உங்கள் வேலையில் இருக்கலாம், உங்கள் எதிர் வீடாக இருக்கலாம், இல்லை டெய்லி நீங்கள் அவங்களோட பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு அநேக துக்கங்கள் காணப்படும். நம்ம பார்த்தோம், கேட்டோம், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, மகனே மகளே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், நீங்க துக்க வீட்டுக்கு போய் ஆறுதல் படுத்துங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற துக்கமா இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அன்பு கொடுங்க. அப்படி என்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேக மரணங்கள் அழுது கொண்டிருக்கிற வேலையில கூட நம்ம பக்கத்து வீடா இருந்தா கூட நம்ம போய் அந்த வீட்டுக்கு ஒரு ஆறுதல் அன்பு கொடுக்கறது இல்லை. ஏன்னாக்கா அந்த வீடை பார்த்தாக்கா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையில் ஒரு காரணமாக இருந்திருக்கும். அதை மனசில் வைத்து கொண்டு அந்த துக்க வீட்டை விசாரிக்காமல் எத்தனை பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேண்டாம் பிரியமான தேவச்சனமே, அநேக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் போகிற இடத்துல, எந்த இடத்துல ஒரு துக்கமாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற துக்கத்தை இரட்சகர் இயேசு கிறிஸ்து ஆறுதல் படுத்தி அன்பு கொடுத்து உங்களை பலனாய் காண இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு திருமண காரியத்துல துக்கம், வாழ்க்கையில துக்கம், கடன் பிரச்சனையில துக்கம், நிம்மதியில்லாத ஒரு துக்கம், வேலை மேல துக்கம் என்று கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்று எப்படி சிறுமியினுடைய வீட்டுல சந்தோஷத்தை கொடுத்தாரோ அதே சந்தோஷத்தை கர்த்தர் உங்க வீட்டிலும் ஆண்டவர் கொடுப்பார். விசுவாசிங்க. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தோடு நீங்க தொடர்ந்து அநேக துக்க வீட்டுக்கும் துக்கமா இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை சொல்லுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில ஆறுதல் சொல்லுவார். உங்க கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பிரியமான தேவச்சனமே, இன்னைக்கு துக்கத்தோடு அழுது கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்ற போறேன். கலங்காத, தவிக்காத, யாரும் இல்லை என்று கலங்கிட்டு இருக்கிறியா? நான் இருக்கிறேன். பயப்படாதே, திகையாதே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். விசுவாசமா இருங்க. கர்த்தர் நன்மையானதை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.